அப்ப அதுக்குன்னா முட்டாள் வாயை பொழந்துட்டு ஓட்டு போடுவாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. இரியா, நான் சொல்றத கேளியா, நீயா இப்ப கதை பேசுற? நான் ஒண்ணு சொன்ன தம்பி, நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் தப்பு. இரியா, எல்லாமே பேக்ரவுண்ட பாரு. என்ன அவர் புடுங்கினாரு இதுவரை, இன்னைக்கு புதுசா புடுங்க போறாரு, வேற ஒண்ணும் இல்ல. இப்படி சொல்றீங்க, இங்க பாரு, புதுசா வர விஜய் இப்படி இங்க பாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. யாரு தான் என்ன பண்ணுவா? இங்க பாரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இவர் வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறாரு. விஜய் நடத்துறாரு. நேத்து வந்தவங்களுக்கு ஏழை எளிய மக்கள் தானே வந்தாங்க, அவங்க வீட்டு குழந்தைகளுக்கு ஒரு அட்மிஷன் அங்க கொடுப்பாரா? அவரோட ஸ்கூல்லையா? அவருடைய ஸ்கூல்ல அட்மிஷன் கொடுப்பாங்களா? அவரோட ஸ்கூல் எங்க இருக்கு? எங்க? பனையூர்ல தான் இருக்கு. நடந்த மீட்டிங் காஞ்சிபுரத்துல. விஜய் வந்தா மாத்துறதுக்கு எப்படி மாற்ற முடியும்? என்ன ஜீம்பூம்பாவா? உடனே கூப்பிட்டு எனக்கு ஒரு அரண்மனை பண்ணு, எனக்கு ஒரு ஆற்றை கொண்டுட்டு வா, இன்னும் இங்கே வந்து ஒரு போர் வீரரை கொண்டு வான்னு சொல்றதுக்கு எந்த வழியில் நீ பண்ணுவ? இண்டிவிஜுவல் வீடு 1 கோடி பேருக்கு எப்படி வீடு தருவ? ஏமாறுறவங்க வந்து பெண்கள் தான். ஆண்கள் வந்து ஓரளவுக்கு யோசிப்பான். பெண்கள் வந்து விஜய் சொல்லிட்டாரு நமக்கு வீடு வந்துடும், நமக்கு பைக் வந்துடும் நினைச்சுக்கிடுவாங்களே தவிர அளவுக்கு முட்டாள்களா? அப்படி சொல்லாதீங்க தம்பி. இப்ப நீங்க சொல்றது எல்லாமே அந்த மாதிரி தான். அந்த மாதிரி தானே இருக்கு. நான் சொல்றதுன்னு சொல்லாத. யார் சொன்னா இந்த வார்த்தையை? இப்ப யார் சொன்னா? விஜய் தானே சொன்னாரு. பெண்கள் வாயை பிறந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு யார் சொன்னா? நான் தான் சொல்றேன். மது பிரியர்னு ஒரு கூட்டம் இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ மது பிரியர் இருப்பாங்க? ரஃபா சொல்லு. ஒரு 60% பேர். இந்த 60%ல் 50% பேர் வந்து திமுகவை தவிர வேறு யாருக்கும் மாற்று ஓட்டு போட மாட்டாங்க. அவங்கனால தானே கடையை திறந்து வச்சுருக்காங்க, கடையை குடிக்க முடியுது. மற்றவங்க ஆட்சிக்கு வந்தால் கடையை மூடிடுவாங்கிற அந்த பயம் இருக்குல்ல. அவங்க ஓட்டை நம்பி தான் திமுக இருக்கு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேங்க. என்ன இப்போ திமுகவும் இங்கே பாரு, திமுகவில் இருந்துக்கிட்டேனாலும் திமுக வந்து ஒவ்வொரு ஒரு மனிதனையும் ஒரு குடும்பத்தையும் வந்து உயர்த்தி காரு பைக் எல்லாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஆட்சி பண்ணிட இயலாது. நாங்கள் கொடுக்குற உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே தட்டுப்பாடாக இருக்குது. அது எந்த ஓட்டை சார் குறி வச்சு கொடுக்குறீங்க? அது எந்த ஓட்டுன்னா, நாங்கள் வந்து மக்களுக்கு இலவசம் கொடுக்குறோம்னு நாங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம், அதனால கொடுக்குறோம் ஓட்டு. இவங்களும் அந்த மாதிரியான ஒரு ப்ராமிஸ் தான் பண்றாங்க. அதாவது 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே முடியாது. கொடுக்கறது மகளிர் விடியல் பயணம் பெண்களுடைய ஓட்டை குறி வச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்க ஒத்துப்பீங்களா இல்லையா? அதுல என்ன சந்தேகம்? அதே மாதிரி விஜய் அவர்கள் இதை பெண்களுடைய ஓட்டை குறி வச்சு கொடுக்குறாங்கன்னு எடுத்துக்கலாமா? இருக்கக்கூடாது. பெண்களுடைய ஓட்டை எப்படி கொடுக்க முடியும்? எப்படியா முடியும்? ஒரு 100 வீடு கொடுக்க சொல்லு பார்ப்போம். இப்போ எத்தனை பெண்கள் பாரு, டெய்லி சினிமா நடிகை எல்லாம் அவங்களால முடிஞ்ச 5 வீடு 10 வீடு, ரோஜா இது கூட ஒரு 50 வீடு கட்டி கொடுத்துருக்கு. இவர் நம்ம அர்ஜுன் கூட ஒரு 50 வீடு கட்டி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. இதுவரை என்ன பண்ணார் இவர்? வந்து இலங்கை பிரச்சனைக்கு அவங்க மாநாடு ஒன்று போட்டாங்க. நேற்று பேசினதுக்கு வருவோம் சார். இரியா, எல்லாமே பேக்ரவுண்டா பாரு. என்ன அவர் புடுங்கினாரு இதுவரை, இன்னைக்கு புதுசா புடுங்க போறாரு, வேற ஒண்ணும் இல்ல. இப்படி சொல்றீங்க. இங்க பாரு, புதுசா வர விஜய் இப்படி இங்க பாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. யாரு தான் என்ன பண்ணுவா? இங்க பாரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு ஒரு கேள்வியை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இவர் வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறாரு. விஜய் நடத்துறாரு. நேத்து வந்தவங்களுக்கு ஏழை எளிய மக்கள் தானே வந்தாங்க, அவங்க வீட்டு குழந்தைகளுக்கு ஒரு அட்மிஷன் அங்க கொடுப்பாரா? அவரோட ஸ்கூல்லையா? அவருடைய ஸ்கூல்ல அட்மிஷன் கொடுப்பாங்களா? அவரோட ஸ்கூல் எங்க இருக்கு? எங்க? பனையூர்ல தான் இருக்கு. நடந்த மீட்டிங் காஞ்சிபுரத்துல. காஞ்சிபுரத்தில் இருந்தான்னா எங்கே இருந்தா என்ன? இப்போ எங்கே இருந்தாலும் ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்குதுன்னா ஹாஸ்டல் இருக்குல்ல, அப்புறம் என்ன? ஓகே. அதனால் இதெல்லாம் வந்து ஏட்டு சொரக்கா கறிக்கு ஆகாது. வாயில் என்ன வேணாலும் வடை சுட்டுட்டு போகலாமே தவிர நிஜத்தில் எதுவும் இயலாது. இன்னைக்கு வந்து நம்ம வந்து வருஷத்துக்கு வட்டி மட்டுமே இன்னைக்கு 78 லட்சம் ரூபாய் வட்டி மட்டுமே கட்டுறோம். இந்த சூழ்நிலை கொண்டு வந்தது யாரு? சூழலுக்கு கொண்டுட்டு வந்தது யாரு என்னங்கிறதெல்லாம், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவான், குப்பையை கலர்னா குப்பை தான் வரும். புரிஞ்சதா? எல்லா ஆட்சியிலையும் அப்படி தான் இருக்கும். திமுக ஆட்சியிலையும் அப்படி தான் இருக்கும், அதிமுக ஆட்சியிலையும் எல்லா ஆட்சியிலையும் இப்படி தான் இருக்கும். ஒரு நாளைக்கு விஜய் வந்தா மாத்துவாரோ? விஜய் வந்தா மாத்துறதுக்கு எப்படி மாற்ற முடியும்? என்ன ஜீம்பூம்பாவா?
உடனே கூப்பிட்டு ஏய் எனக்கு ஒரு அரண்மனை பண்ணு, எனக்கு ஒரு ஆற்றை கொண்டுட்டு வா, இன்னும் இங்கே வந்து ஒரு போர் வீரரை கொண்டு வான்னு சொல்கிறதுக்கு அப்படியெல்லாம் இயலாது. சொன்னதை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியெல்லாம் சொல்லவே இயலாது கண்ணு. இங்கே பாரு, சொல்றது சொல்லிட்டாங்க, இனிமே செய்யறது தான். இங்கே பாரு, நான் கருப்பு பணத்தை கொண்டுட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு போட்டு விடுவேன், 14 லட்ச ரூபா போடுவேன்னு சொன்னதையே மாற்றி பேசி இப்போ முடியாதுங்கிறாங்க. புரியுதா? அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை சென்ட்ரலுக்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஸ்டேட்டு அவங்கள்ட்ட நம்ம யாசகம் வாங்கி தான் நம்ம பொழப்பு நடத்த வேண்டியிருக்கு. நம்ம ஜிஎஸ்டி கூட அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு இன்றைக்கி 29 பைசா தான் கொடுக்குறான். புரியுதா? இதே இது மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் 40 பைசா கொடுக்குறான், 38 பைசா கொடுக்குறான். நமக்கு வெறும் 28 பைசா 29 பைசா தான் தர்றான். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் நம்ம ஆட்சி பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கோம். சரிங்களா? விஜய் வந்து ஒன்றிய அரசோட ரொம்ப க்ளோஸாக போனால் கூட வேணால் அந்த 29 பைசா வேணால் 35 பைசாவை கொடுக்கலாம், இல்லை 32 பைசாவை கொடுக்கலாம். இதனால் வந்து மாற்றி அமைச்சிட முடியாது. புரியுதுங்களா? இன்றைக்கி அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பீகார்லேயோ அல்லது ஊபிலேயோ ராஜஸ்தான்லேயோ என்ன மாற்றம் இருக்குது? எல்லா பேரும் அங்கே வேலை வெட்டி இல்லாமல் தானே தமிழ்நாட்டுக்கு வர்றான். வட மாநிலங்களில் வேலை வாய்ப்பு இல்லாமல் தான் இங்கே வர்றான். இலவச வாக்குறுதிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கும் நீங்க சொல்றதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சொல்றது? எப்படி நான் என்ன கேட்குறேன், எந்த வழியில் நீ பண்ணுவ? இண்டிவிஜுவல் வீடு 1 கோடி பேருக்கு எப்படி வீடு தருவ? 1 கோடி பேருக்கு எவ்வளோ பணம் ஆச்சு? உங்ககிட்ட இருக்க பணத்தை கூட கணக்கு பார்த்தா கூட அவ்வளோ பணம் இருக்காது. உங்கள் சொந்த பணத்தை பார்த்தா கூட அவ்வளோ பணம் இருக்காது. ஆட்சிக்கு வரவங்க எல்லாமே சொந்த பணத்தை தான் செலவு. அதை சொல்கிறாருல்ல, ஆட்சிக்கு வர்றவங்க பூரா அரசாங்கத்து பணத்தை தானே எடுத்து செய்வாங்க. அரசாங்கத்தில் பணம் வேணுமில்ல கண்ணு. ஒரு பட்ஜெட்டுன்னு போட்டால் அரசாங்கம் ஒரு பட்ஜெட் போடுதுன்னா அந்த பட்ஜெட்டில் ஒதுக்கணும். கல்விக்குன்னு இவ்வளோ ஒதுக்குவாங்க, அதுக்கப்புறம் இந்த குடிநீருக்குன்னு ஒதுக்குவாங்க, சாலை பராமரிப்புன்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு லாக்கா வாரியாக பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கும்போது நமக்கு இந்த வீடு கட்ட ஹவுசிங் வந்து ஹவுசிங் இருக்குல்ல, தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு, அதுக்கு வந்து நம்ம வந்து லோன் தான் கொடுக்குறோமே தவிர தமிழ்நாடு அரசு ஹட்கோலையும் தமிழ்நாடு அரசும் லோன் கொடுத்து தான் வீடை கட்டி அவன் விற்கிறான். சரியா? குடிசை மாற்று வாரியம் ஒன்று மட்டும்தான் ஏழை எளிய மக்களுக்காக வீடு கட்டி கொடுக்குற திட்டம் குடிசை மாற்று வாரியம். அந்த குடிசை மாற்று வாரியத்தில் வெறும் 250 சதுரடி இல்லை 300 சதுரடியில் தான் வீடு. அது அப்பார்ட்மெண்ட் வீடு தான் கட்ட முடியுமே தவிர இண்டிவிஜுவல் வீடு கட்ட இயலாது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இவர் இண்டிவிஜுவல் வீடு எப்படி கொடுக்க இயலும்? இன்னைக்கு விலைவாசியே வந்து நீங்கள் ஒரு யூனிட் மணல் வந்து இன்றைக்கி 40,000 ரூபா விற்கிது. இந்த எம்சாண்டுக்கு போனீங்கன்னா கூட அது இன்றைக்கி 15,000 ரூபா விற்கிது. அப்போ இந்த அளவுக்கு சிமெண்ட் இன்றைக்கி கிட்டத்தட்ட 150 ரூபாயிலேருந்து 200 ரூபா ஒரு மூடை வருது. இப்படி நான் ஒரு கான்ட்ராக்டர், அதனால் நான் சொல்கிறேன், இதெல்லாம் சாத்தியமில்லாத ஒரு அவர் ஆட்சிக்கு வந்து நல்லது பண்ணட்டும், நம்ம வேண்டான்னு சொல்லலை, பட் பண்ண இயலாது. ஏன்னா இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பேசணும். இப்போ அவங்க டெல்லியில் வந்து என்ன பண்ணாங்க, இப்போ வந்தவுடனே ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த 2,000 ரூபாய் ஒழிச்சாங்க, 1000 ரூபாய் ஒழிச்சாங்க, 1000 ரூபா ஒழிச்சாங்க, 500 ரூபாய் ஒழிச்சாங்க, திரும்ப 2,000 ரூபாய் கொண்டு வந்தாங்க, இப்போ 2,000 ரூபாயும் ஒழிச்சிட்டாங்க. இப்போ வந்து வெறும் 500 ரூபா தான் இருக்குது. இந்த 500 ரூபாயும் கூட ஒழிச்சிட்டு வேறு மாதிரி ஏதோ காயின் சிஸ்டம் கொண்டு வர போகிறேங்கிறாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட எதுவுமே பணம் கையில் இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு எல்லாமே. சென்ட்ரலுக்கு நமக்கும் தானே. இப்போ உங்கள்கிட்ட பணம் ரூபா இருக்கா பாக்கெட்டில்? இல்லை, எல்லாம் கூகுள் பே தானே. அந்த மாதிரி மாறி போச்சு. இல்லை, நோட் அடிக்கிற வேலையும் இல்லாமல் வந்துடும் இன்னும் கொஞ்சம் நாளையில். அவர் மோடி இருந்தாருன்னா நோட் அடிக்க வேண்டிய வேலை வராது. ஸோ ஆகையினால இதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லாத சமாச்சாரம், நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயத்தை விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம். ஓகே, இப்போ வரக்கூடிய ஓட்டுகள் பெண்களுடைய ஓட்டுகளை குறி வச்சு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கண்ணு, எல்லா அரசியல் கட்சியிலும் பெண்கள் ஓட்டை தான் கண்ணு. ஏன்னா பெண்கள் தான் இலவா ஏமாறுறாங்க. பெண்கள் தான் இலவா ஏமாறுறவங்க வந்து பெண்கள் தான். ஆண்கள் வந்து ஓரளவுக்கு யோசிப்பான். பெண்கள் வந்து விஜய் சொல்லிட்டாரு நமக்கு வீடு வந்துடும், நமக்கு பைக் வந்துடும் நினச்சிக்கிடுவாங்களே தவிர அளவுக்கு முட்டாள்களா? அப்படி சொல்லாதீங்க தம்பி. இப்போ நீங்க சொல்றது எல்லாமே அந்த மாதிரி தானே இருக்கு. நான் சொல்றதுன்னு சொல்லாத. யார் சொன்னா இந்த வார்த்தையை? இப்போ யார் சொன்னா? விஜய் தானே சொன்னாரு. பெண்கள் வாயை பிறந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு யார் சொன்னா? நான் தான் சொல்றேன். அப்ப இந்த மாதிரி சொன்னா அந்த மாதிரி ஓட்டு போட்டுருவாங்கன்னு இவர் நினைக்கிறாரு. ஆனா பெண்கள் அப்படி ஓட்டு போட மாட்டாங்க. வீடை கொடு அப்புறம் ஓட்ட போடுறோம்பாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் கனிமொழி அவர்கள் சமையல் எரிவாயு கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய் அப்படின்னாங்க, பெட்ரோல் 100 ரூபான்னாங்க, டீசல் அதை விட கம்மியான விலைக்கு சொன்னாங்க. இப்போ அது நடைமுறையில் இருக்கா? அவங்க என்ன சொன்னாங்க?
முயற்சிக்கிறோம்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் முயற்சிக்கிறோம்னு சொன்னாங்க. வச்சுட்டாங்களா? முயற்சித்தாங்க. ஆனால் நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தா 2000 இதில் நடந்த தேர்தல் இருக்குல்ல, 24 தேர்தலில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தா இதெல்லாம் சாத்தியம். சரியா? 24ல வரக்கூடிய எலெக்ஷனுக்கு 21லே பேசினாங்களா? ஆமா. அப்ப நாடாளுமன்ற தேர்தலுக்கு 2021 சட்டமன்ற ஆமா கண்ணு, தேர்தல் அதுதான் அரசியல். இது என்ன புரியாம பேசுற? இதுதான் அரசியல். அடுத்து வர்ற தேர்தலுக்கு முதல்ல சொல்லியிருக்காங்க. எப்பயோ வர்றதுக்கு சொல்லுவாங்க. அப்ப கூட தூத்துக்குடியில் கூட சொன்னாங்க, நிறைய விதவை பெண்கள்லாம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த பாருகளை எல்லாம் கொஞ்சம் குறைக்கணும், சாராய கடையெல்லாம் குறைக்கணும்னு பேசுனாங்க. என்னாச்சு? இப்போ நாங்கள் ஒரு 500 கடையை தான் மூடணும். அதுக்கு மேலே எங்களால் மூட இயலலை. புரியுதா? முடியாத விஷயத்த சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. கண்ணுக்கு எல்லாரும் அப்படி தான். நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேனே, அதுதான் அரசியல். அதாவது இந்த சொல்வதை செய்வோம் அப்படிங்கிறது இல்லாம செய்ய முடியாததையும் சொல்வோம் அப்படிங்கிற மாதிரி. சொல்றதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம், செய்ய எங்களால் முடிஞ்சது சொல்வோம், எங்களால் முடியாததையும் சொல்வோம். நான் இந்த வார்த்தையை சொல்லிட்டுக்கோ, எங்களால் முடிஞ்சதை செய்வோம், அவ்வளவுதான். ஓகே, இப்போ ஆண்களுடைய ஓட்டு அது எந்த வகையில என்ன இடத்துல விஜய் அவர்களுக்கு இருக்கு? பெண்களுடைய ஓட்டை பத்தி பேசியாச்சு. இளைஞர்கள் விஜய்க்கு ரசிகர்களாக இருக்காங்க நிறைய. நான் பார்த்தோம், நம்ம அங்கங்கே சேலம் இதில் எல்லாம் பார்த்தோம்ல, கரூரில் பார்த்தோம், நாமக்கல்லில் பார்த்தோம், திருச்சியில் பார்த்தோம், அரியலூரில் பார்த்தோம். அதனால் இளைஞர்களுடைய ஓட்டு இந்த புதுசாக இந்த 18 வயசு புதுசாக இப்போ ஓட்டு போடுறது அந்த அந்த இந்த தேர்தலில் ஓட்டு போடக்கூடியவங்க கிட்டத்தட்ட ஒரு 10% ஓட்டு அவருக்கு கிடைக்கும். ஓகே, 10% அந்த ஓட்டர் தான். டோட்டல் ஓட்டு அவர் இண்டிவிஜுவலாக நின்றார்னா ஒரு 10லேருந்து 12% ஓட்டு வாங்குவார். அப்ப சீமானுடைய ஓட்டுகளை தாண்டி ஜெயிப்பாரு. அது கண்டிப்பா, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அந்த திமுகவுக்கு இணையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவரோட பேச்சு முடிக்கும் போது ஏன்டா விஜய தொட்டோம், ஏன்டா விஜயனுடைய மக்களை தொட்டோம் தம்பி அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு இருக்க போறீங்க அப்படிங்கிற. தம்பி, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் அரசியல் மேடைகள்ல அப்புறம் இது கூட பேசலைன்னா அப்புறம் அவர் எப்படி தலைவரா நிக்க முடியும்? சம்பவத்துக்கு அப்புறம் பேசுறதுனாலதான் ஒரு கேள்வி. கரூர் சம்பவம்னா அது அவங்களா இழுத்துக்கிட்ட வம்பு தான். அது அவங்களுடைய ஆட்களும் சரி, இவரும் அதில் இன்வால்வ்டு தான். அதை இதே இது எங்கள் கவர்மெண்ட்டு கொஞ்சம் நம்ம கவர்மெண்ட்டு கொஞ்சம் லேண்ட்லியாக இருந்துட்டாங்க, லோன்லியாக இருந்துட்டாங்க. ஜெயலலிதாவாக இருந்தால் உடனே அந்த நடந்த உடனே எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள தூக்கி போட்டு வச்சுருக்கோம். அண்ணா திமுக மாதிரி திமுக இல்லைன்னு சொல்ல வர்றீங்க? ஆமாம், அதாவது அந்த ஜெயலலிதா அம்மாவுக்கு இருந்த அந்த டெரர் இது ஏயா ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை. ஆமாம், அதை ஒத்துக்கிறது தான் ஆகணும். அதில் ஒன்றும், ஏன்னா அந்த அம்மா டக்குன்னு பண்ணோம். அப்போ இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் அப் ஆகணும். ஸ்டாலின் ட்ரெயின் அப் ஆக வேண்டியது இல்லை. இவர் ஒரு தகப்பன் மாதிரி பார்க்குறாரு. எல்லாத்தையும் நல்லது கெட்டதுன்னு யோசிச்சு பண்ணுறாரு. அந்த அம்மா ஆமாம் அப்பா மாதிரி. அந்த அம்மா அப்படி இல்லை. அவர் அங்கிள்னு சொல்கிறாரு. அவர் அங்கிள்னு சொன்னான்னா, அப்பான்னு சொன்னான்னா, அவர் சின்ன வயசுலேருந்து அவங்க குடும்பத்தில் பழனவர் தான் கண்ணு. ஓகே, அவங்க அப்பாவை அவங்க அப்பா திமுக தான், எஸ்எஸ்சி திமுக தான். அவர் சின்ன வயசுலேருந்து பழகினது தான். இவங்களுக்கு கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வந்தது இந்த ஜெயலலிதா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் இவரை ரொம்ப கார்னர் பண்ண கட்சி. ஆமாம், அவர் ரொம்ப பண்ண உடனே உங்களுக்கெல்லாம் நீங்கள் அப்போ பார்த்தீங்களோ தெரியல, இப்படியே கையை கட்டிட்டு இதில் போய் கோடநாட்டில் பார்த்தீங்கல்ல. இப்போ பொது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஆண்களுடைய ஓட்டு போவாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றீங்க. மது பிரியர்னு ஒரு கூட்டம் இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ மது பிரியர் இருப்பாங்க? ரஃபா சொல்லு. ஒரு 60% பேர். 60% பேர். இந்த 60%ல் 50% பேர் திமுகவை தவிர வேறு யாருக்கும் மாற்றி ஓட்டி போட மாட்டான். ஏன்? அவங்கனால தானே கடையை திறந்து வச்சுருக்காங்க, கடையை குடிக்க முடியுது. மற்றவங்க ஆட்சிக்கு வந்தால் கடையை மூடிடுவாங்கிற அந்த பயம் இருக்குல்ல. அவங்க ஓட்டை நம்பி தான் திமுக இருக்குது. அவங்க ஓட்டையும் நம்பி தான் எல்லாம். என்ன அரசியல்னா அப்படி தான்ப்பா. எல்லாத்தையும் ரோட்டில் போகிறவன் ஒன்று மாதிரி எல்லாருமே திகிடு தண்டாமல் கேட்பாங்களா? எல்லாரும் எல்லாத்தையும் அனுசரித்து தான் போகணும். முட்டாள்கள் பெண்கள் முட்டாள்னு நான் சொல்லல. நீயா எதுக்கு முட்டாள் வாயை பொளந்துக்கிட்டு ஓட்ட போடுவாங்க? அப்ப அதுக்குன்னா முட்டாள் வாயை பொளந்துட்டு ஓட்டு போடுவாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. இரியா, நான் சொல்றத கேளியா? நீயா இப்ப கதை பேசுற? நான் ஒண்ணு சொன்ன தம்பி, நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் தப்பு. பெண்கள் வாயை பொளந்துட்டு ஓட்ட போட்டுருவாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. அது தப்பு. பெண்கள் அந்த அளவுக்கு ஏமாற பெண்கள் நான் சொல்ல வர்றத சொல்லு. வாயை பொளந்துக்கிட்டு ஆன்னு கேட்குறாங்க. கேட்கறதுனால ஓட்டை போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனால் அவங்கெல்லாம் யோசிப்பாங்க, சிந்திப்பாங்க, யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன்.
இப்போ மதுப்பிரியர்கள் மதுப்பிரியர்கள் டெஃபினட்டாக போடுவாங்க, அதில் ஒன்றும் டவுட்டே வேண்டாம். ஏடிஎம்கேக்கெல்லாம் போட மாட்டாங்க. ஏடிஎம்கேக்கெல்லாம் விஜய்க்கு போட போடுவாங்க. மாட்டாங்க. இங்கே பாரு, ஏடிஎம்கேக்கு அதில் இருக்க கட்சிக்காரவங்க இருந்தாங்கன்னா போடுவாங்க கண்ணு. ஏடிஎம்கேக்கு ஏடிஎம்கேல கட்சிக்காரங்கன்னா புரியல. கண்ணு, ஏடிஎம்கேலாம் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இளைஞர்கள்லாம் ஏடிஎம்கேல அதிகமாக இல்லை. ஓகே. எல்லாமே எம்ஜிஆர் ஜெயலலிதா ரசிகர்களாக இருந்தாங்கல்ல, அவங்க தான் எல்லாமே எபோவ் 45-50 ஏஜுக்கு அப்புறம் தான் இருக்கவங்க தான் இருக்காங்க. நியூ கமர்ஸில் வந்து ஒரு ஒரு 50% ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய ஒரு 50% வந்து நாங்கள் இப்போ அவங்களுக்கு அந்த குழந்தைகளையும் நாங்கள் தத்தெடுத்த மாதிரி நாங்கள் சில வியாபாரங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால எங்களோட இருக்காங்க. இப்போ இளைஞர்களை வச்சு தாங்கன்னு ஓட்டு, இளைஞர்களை வச்சு ஓட்டு யார்கிட்ட இருக்கு? இளைஞர்களும் இன்னைக்கு ஓட்டு போட்டால் தான் இன்னைக்கு ஆட்சிக்கு வர முடியும். அந்த ஓட்டு யார்கிட்ட இருக்குமே? யார்கிட்ட இருக்குன்னா திமுகட்ட தான் இருக்கு. இப்போ அந்த ஜென்சியினுடைய ஓட்டு விஜய் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? அது எந்த கணக்கு? எந்த கணக்கு? ஜென்சி அதாவது 18 வயசு புதிய வாக்காளர்கள். ஆமாம், அவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? 10% சொன்னீங்க. 10% நான் சொல்லல, நீங்கள் தான் சொன்னீங்க. நீங்க தானங்க இப்ப சொன்னீங்க. சரி, 10% வச்சுக்கோங்க. அப்ப விஜய் டோட்டலா 12% ஓட்டு வாங்குவான்னு சொன்னீங்க. ஆமாம், அது வாஸ்தவம் தான். 12லேருந்து 14 கூட வாங்கலாம் தனிச்சு நின்றா. ஓகே. ஆனால் இவங்க திமுக, இது சாரி அதிமுக, பாரதிய ஜனதா, விஜய், இவங்க 3 பேரும் கூட்டணி, அதே மாதிரி தேமுதிக, இவங்க எல்லாம் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா, தேமுதிக இவங்க எல்லாம் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா வெற்றி வாய்ப்பு ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். பல விஷயங்கள் பேசுனீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.